அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஆர்எல் பிராட்பேண்ட், கிருஷ்ணகிரி மாவட்டம், போச்சம்பள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நின்றுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லனூர் மேட்டில் இருந்து கொல்லனூர் பக்கம் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியிலிருந்து இந்த பக்கம் கொல்லனூர் ஏரியை ஒட்டி வில்லேஜுக்கு வழி போகுது. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளி சர்க்கிளில் இருக்கிற நம்மளது பிஆர்எல் பிராட்பேண்ட் ஒயரை மட்டும் இந்த இபி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு போதுமானதை கவனிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ரேட்டு குறைவாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பண்ணின்னு வரோம். இதை வஞ்சிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த இபி டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கேபிளை மட்டும்தான் கட் பண்ணுறாங்க, வேறு யாரையும் கட் பண்ணுறதில்ல. இப்போ இங்கே பார்த்துருக்கிற லைன் வந்து மேலே ஹெச்டி லைனில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத போட்டுக்கிறேன். இதுக்கு எந்த தொல்லையும் இல்லை. இப்போ வந்து நம்ம பிஆர்எல் ப்ராட்பேண்டை மட்டுமே வந்து தொடர்ந்து பார்த்து கட் பண்ணி திரும்புகிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. எந்த நெட்வொர்க்காரு அவங்களுக்கு பல்காக கவனிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. தெரிஞ்சதுன்னா தான் அது யார் என்னென்னு பண்ண முடியும். ரெண்டு கிளையை மட்டும் வெட்டிட்டு இதை வந்து ஏதோ சர்வீஸு மெயின்டெனன்ஸ் பார்த்த மாதிரி நம்ம எந்த இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கேபிள், இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ 200 பேருக்கு நான் பதிலே சொல்ல முடியல. இந்த கேபிளை கட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி டேட்டில், அதாவது 15/3/2025. 3 நாளைக்கு முன்னே தான் ஒரு கேபிளை கட் பண்ணாங்க முல்லை நகராண்ட. அதை கட்டி அதை ரெடி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கேபிள் இது தான். நம்மளுக்கு எங்கேருந்து கனெக்ஷன் இது வருதுன்னா, பனங்காட்டூர்லேருந்து போச்சம்பள்ளி வந்து போச்சம்பள்ளிலேருந்து அரசம்பட்டி, சந்தூர், மத்தூர் எல்லா பகுதிக்கும் போகுது. இதை பாருங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இருக்குது. இந்த இடத்துல வந்து இபி டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க நம்ம கேபிளை மட்டும் கண்டுபிடிச்சி கட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து என்ன மோட்டிவில் கட் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னே தெரியல. இப்போ மற்ற நெட்வொர்க்கில் நம்ம வந்து அமௌண்ட்டு ரொம்ப குறைவாக பண்ணுறோன்ற ஒரே காரணத்துக்காக நம்மளை வந்து இது வஞ்சிக்கிறாங்க. ஆனால் இபி டிபார்ட்மெண்ட்டில் இதில் 99% அவங்களுக்கு துணை இல்லாமல் இது நடக்காது. இப்போ அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் தொலைவாக இருக்கிற ஒயரை அதை மட்டும் பார்த்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஃபோன் ரெண்டுமே ஆஃப்லைன் போட்டேன். என் கஸ்டமர் ஒருத்தரும் ஃபோன் பண்ணுறவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. இந்த கேபிளையும் பாருங்கள், நல்லா அவங்களே கட் பண்ணியிருக்கிறாங்க. மத்தூர் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சம்பள்ளியில் இருக்கிற ப்ராட்பேண்டு என்னோட போட்டியாக செய்கிறவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதனால் வந்து இன்னும் இப்போ ஒரு 1 ஹவரில் இன்னும் கனெக்ட் ஆகிடும். இதுக்கு வந்து போச்சம்பள்ளியில் இருக்கிற இபி டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி யார் கட் பண்ணது என்னன்னு கேட்டால், இதை வந்து மத்தூர் லைனுன்னு சொல்கிறாங்க, கட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னும் 1 ஹவரில் ப்ராட்பேண்ட் சேவை வந்துடும் நம்மளது பிஆர்எல்து. ஆனால் தொடர்ந்து இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதனால் வந்து மக்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இணையதள சேவையிலையும் நம்ம 300 ரூபாய்க்கு வந்து இன்டர்நெட் இல்லை. இதுதான் ஒரே மோட்டிவ் தான். ஏன்னா மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் நம்ம குறைவாக ரேட்டை கொடுத்தோம். அதே மாதிரி சர்வீஸும் இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்ட நேரத்துக்கு போய் சர்வீஸும் பார்க்குறேன். ஆனால் என்னை வந்து இந்த மாதிரி ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. அதனால் வந்து வாடிக்கையாளர்களும் மற்ற மக்களாகிய நீங்களே வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். ஏன்னா என்னால் முடியல. ஒரு டைம் ஒரு சைடு கட் பண்ணிட்டா இந்த பக்கம் வந்து 3 டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நான் கழட்டணும். இவங்களுக்கு ஒரே ஒரு சூரிய வச்சு ஒரு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் 3 டிரான்ஸ்ஃபார்மர் ஏறணும். அதனால் வந்து இது என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறத கூட மோதலைன்னு அர்த்தம். நான் இன்னும் மோதி பார்க்கல அப்படின்றது அர்த்தம். இது 100% மத்தூரில் இருக்கிற இபி டிபார்ட்மெண்ட்டுக்காரரு உள்ளா வேலை செய்கிற கொக்கி போடுறவனுங்க. கொக்கியை போட்டுன்னு சும்மா அந்த கிளாயை உடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு திரியிறானுங்க இல்லையா, அவனுங்க காசை வாங்கிக்கின்னு செய்கிற வேலைன்றது மட்டும் 100% இது எனக்கு தெரியுது. இதை கையங்களவுமா ஒரே தடவை நான் க்ளீன் பண்ணும்போது பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆனால் அதை இந்த வீடியோ மூலம் எச்சரிக்கிறேன். இபி டிபார்ட்மெண்ட்டையும் எச்சரிக்கிறேன். டிபார்ட்மெண்ட்டுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்றது முடிவு பண்ணிக்கலாம். அதனால் வந்து மக்கள் வந்து நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து சரியா தவறான்றது நீங்களே சொல்லுங்கள். அப்படியே இபி டிபார்ட்மெண்ட்டில் கட்டின்னு போகாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே கழட்டிடுறேன். இதே வந்து பிஎஸ்என்எல் இருக்கட்டும், லோக்கல் கவர்மெண்ட் கேபிள் இருக்கட்டும், டிவி ஒயர் இருக்கட்டும், எந்த கருமாந்தரத்தையும் நீங்கள் கட்டாதீங்கன்னா நான் கட்டுறதில்லை. நான் தனியாகவே வந்து போலில் போட்டு நான் தனியாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு முடியும். அதை தான் இது வன்மையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லிட்டேன். அடுத்த தடவை ஒயர் கட் ஆகுது
அப்படின்னோம்னா இதுக்கு வேறு மாதிரி பிரச்சனை நடக்கும். ஊரில் ஒரு ஒயரை கூட நான் விட மாட்டேன், மொத்த ஒயரை கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னே தெரியும் நான் ஒயரை எந்தெந்த மாடல்லாம் கட் பண்ணுவேன்றது தெரியும். அதனால் வந்து மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இது யாருடைய தவறாக இருக்குன்னு. நன்றி.